சென்னையை பற்றி என்ன சொல்கிறது, எங்கே இருந்தாலும் பொழைச்சிடலாம் ஃபஸ்ட்டு, யார் வந்தாலும் பொழைச்சிடலாம் செகண்டு. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் காசுன்ற விதத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் மழை வந்தது பார்த்தீங்களா, நம்ம பசங்க எல்லாரும் போய் நின்றோம். அந்த மாதிரி இப்போ யாருக்கும் இது இருக்க மாட்டேங்குது. நான் ஏஜ் 19 வேலைக்கு போனேன். என்ன மாதிரியும் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க வேலை இல்லாமல். எல்லா விதத்துலையும் நம்ம சென்னையை பார்க்கலான்ற மாதிரி தான் இது என்னோட கருத்து சொல்லுவேன். நான் மலையாளி, ஆனால் படித்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். என்ன கேட்டிங்கன்னா ஊர் சுற்றுறதுக்கு வேணால் நான் என் ஊருக்கு போவேனே தவிர எனக்கு சென்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. ஏன்னா என்னை படிக்க வச்சது இதுதான், இப்போ வேலை கொடுத்தது இந்த ஊர் தான், பிழைக்கிறதும் நான் இந்த ஊரில் தான். ஸோ அப்படின்னும் போது எனக்கு சென்னை எப்பயுமே ஸ்பெஷல் தான். சென்னை வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவனை என்னால் மறக்கவே முடியாது. ஆக்சுவலி இப்போ இல்லை, பட் ஆனால் என் லைஃப் லாங் அதை நான் மறக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த சென்னை தான் அவனுக்கு கொடுத்தது. அதனால் என்னோட லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் அந்த ஒரு விஷயத்தினால நான் நிறைய படித்தேன். அதனால் இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. இந்த ஒரு விஷயம் என்னால் மறக்க முடியாது.